நடத்தி ராஜா. ஆண்டவரை எந்த ஆபத்தும் எங்களுக்கு நேரிடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் கண்மணியை போல எங்களை பாதுகாத்து ஆண்டவரே உடைய சட்டைகள் கீழே எங்களை மறைத்து வைத்த கிருபைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஏசப்பா இந்த ஓய்வு நாளை ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களை கொண்டு வந்து நிறுத்தினீரே அந்த மகா பெரிய கிருபைக்காக நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே கொள்ள நோய்கள் மத்தியிலும் ஆண்டவரே ஜீவனை கொடுத்து ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை செய்ய பலனை கொடுத்து கிருபையாய் எங்களை வழிநடத்தி வந்துகிற தெய்வமே உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். பசுதரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை உள்ளவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உடைய கிருபை நாள் எங்களை நடத்தி வருகிற தெய்வம் ஆண்டவரே. நீ ஆண்டவரை சோர்ந்து போன வேலையிலும் என் ஆண்டவரை தகப்பனே எங்களை நடத்தி வருகிறீரே அதுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனை கொடுத்து ஆண்டவரை பாதுகாத்து வழிநடத்துகிறவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமை உள்ளவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஏசப்பா கருவிலே எங்களை தெரிந்து கொண்டு உமக்கா எங்களை ஆண்டவரே ஏசப்பா தாயின் கருவிலே எங்களை நீ வழிநடத்தி வந்து இருக்கிறீரே அதற்காக அந்த பெரிய கிருபைக்காக நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே இந்த ஆராதனையில உங்களுடைய கரமைகளோடு இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரே நீர் அசைவாடுகிற நேரம் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய தூதர்கள் இங்க இறங்க உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே ஏசப்பா இந்த ஆண்டவரே என் தேவன் ஆண்டவரே ஒரு விசேஷித்த ஆராதனையா இருக்க உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே லைவ் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நீ தொட வேண்டும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் ஆண்டவரை கடந்து செல்லும் போது உங்களுடைய இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவரை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே வியாதியோடும் ஆண்டவரை துக்கத்தோடும் ஆண்டவரே ஆண்டவரே சப்பா வந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையினால் ஆண்டவரை அவங்களுக்கு பலப்படுத்தி ராஜா ஆண்டவரே ஒரு உற்சாகத்தை அவங்களுடைய வாழ்க்கையில நீ தர வேண்டும்படியாக கேட்கிற ஆண்டவரே. அவங்களுடைய இருதயத்துல ஒரு சமாதானத்தை நீ உண்டு பண்ண வேண்டும்படியாக கேட்கிற ராஜா. ஆண்டவரே சோர்ந்து போகாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே அவருடைய வார்த்தை அவங்களுக்கு ஏசப்பா அவர்கள் இருதயத்தில் ஆண்டவரை துணிக்கட்டும் ராஜா. ஆண்டவரே ஏசப்பா அந்த வார்த்தையை கரம் பிடித்து கொண்டு ஆண்டவரை அவள் நடந்த உதவி செய்யுங்க ஆண்டவரை. பிசாசானவர் அந்த பிடுங்கி கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே ஏசப்பா உங்களுடைய சிறகுகளினால் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவராய் இருக்கிறேன் வல்லவராய் இருக்கிறேன் போதுமானவராய் இருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனை நாங்கள் வணங்குகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நாங்கள் மற்றவர்கள் முன்பதாக சாட்சியாய் நிற்க உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே நன்றி 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 நன்றி. உலையான சேற்றி நின்று தூக்கி எங்களோட மத்தியில நீங்க இறங்கி வாருங்க ராஜா. ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே துதி ஆராதனை செய்கிற ஆண்டவரே வேலையில தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே ஆண்டவரே துதி ஆராதனை செய்கிற மகனை என் தேவனாகிய கர்த்தர் நீர் மறைத்து ஆண்டவரே நீர் இறங்க வேண்டும்படியா கேட்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஆராதனை வேலையுடைய அக்கினி பற்றி எறிய உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா அபிஷேகம் பெறாத ஒருவரும் அபிஷேகம் பெற உதவி செய்யுங்க. அந்நிய
பாஷையினால் உம்முடைய ஆராதனைகளை நிரம்ப உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே ஏசப்பா சங்கீத பகுதிக்காக வருகிறோம். ஆண்டவரே சங்கீத பகுதியை வாசிக்கிற பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாகவும், ஆண்டவரே பிரெஞ்சில வாசிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாகவும், ஆண்டவரே அந்த வார்த்தை அவர்கள் இருதயத்தில் இருந்து ஆண்டவரே உம்மை தியானித்து அந்த வசனத்தை அவர்கள் எடுத்து ஆண்டவரே வாசிக்கும் போது என் தேவனாகிய கர்த்தர் அந்த வார்த்தையிலே நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே வார்த்தை கொடுக்கிற உடைய தாசனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே எங்களுக்கு ஏற்ற மன்னாவை கொடுக்க என் தாசனை உருவாக்குறீர் ஆண்டவரே ஏசப்பா. சரீரத்தில் எந்த பலவீனங்களும் இல்லாதபடிக்கு ராஜா ஆண்டவரே இந்த வாரத்துக்கு ஏற்ற ஆகாரத்தை என் தேவனாகிய கர்த்தருடைய தாசன் மூலமாய் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தரப்போகிறீர். அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவரே நீர் இறங்க வேண்டும்படியாக கேட்கிறோம் ராஜா. ஆண்டவரே காணிக்கை பகுதிக்காக வருகிறோம் ஆண்டவரே. காணிக்கை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாகவும், ஆண்டவரே காணிக்கை கொடுக்க முடியாதவர்களையும் ராஜா என் தேவனாகிய கர்த்தர் அவங்க கை பிரயாசத்தை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அந்த காணிக்கையை கொடுக்க நீ வைக்க போகிறீர். அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. திருவிருந்து பகுதியும் ஆண்டவரே ஏசப்பா உடைய ரத்தத்தையும் ஆண்டவரே உடைய சரீரத்தையும் புசிக்கும் போது ராஜா ஆண்டவரே ஏசப்பா எங்களுடைய பாவங்கள் கழுவி ராஜா நாங்கள் புது சிருஷ்டியா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே பயத்தோடு பக்தியோடு ஆண்டவரே நாங்கள் அதை புசிக்க ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அந்த அதனால ஆண்டவரே சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவனும் எடுத்துக் கொள்கிறீர். அதுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே சாட்சி உண்மையுள்ள சாட்சியை நீர் எழுப்ப போகிறீர் ராஜா. ஆண்டவரே நீ செய்கிற ஒவ்வொரு அதிசயமும் ஆண்டவரே சாட்சியா ஆண்டவரே அந்த சாட்சியை நாங்கள் மற்ற இடத்துல சொல்ல உதவி செய்யுங்க ஆண்டவரே. அது மூலமா அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே இலங்கையில இருக்கிற ஆண்டவரே இயேசுவின் அக்கினி சுவிசேஷ சபைக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே ஏசப்பா. ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்க வேண்டும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே. அங்க இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே கூட்டமாய் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த சபையில இருக்கிற வாலிப பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் நீர் அதிகமாய் ஆண்டவரே எடுத்து பயன்படுத்த வேண்டும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவரே அந்த இலங்கை தேசத்திலே ஆண்டவரே நீ செய்ய போகிறீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. அப்படியே நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இலங்கை, இந்தியா, இஸ்ரேல், பிரான்ஸ் தேசம் மட்டும் ஆண்டவரே அந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேசத்துக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே ஏசப்பா. தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே ஜனங்களை நீ ரட்சிக்குள்ள கொண்டு வர போகிறீர் ஆண்டவரே ஏசப்பா. கடைசி காலத்துல ஆண்டவரே உடைய பிரசங்கம் ஆண்டவரே உடைய வார்த்தை அங்கங்க தொனிக்கப்படட்டும் ராஜா ஆண்டவரே. ஜனங்கள் ஆண்டவரே மனம் திரும்புதல் ஆண்டவரை கொண்டு வர போகிறீர். அதுக்காக நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே நீ உண்மையான தெய்வம் என்று ஜனங்கள் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவரே பெரிய அதிசயங்கள் அற்புதத்தை நீ செய்ய போகிறீர். அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. உலகம் எங்கும் ஆவியாரால் நடத்தப்பட போகிற ஆராதனைக்காக நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம் ஏசப்பா. உங்களுடைய ஆராதனை வேலையில தேவனாகிய கர்த்தருடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே ஏசப்பா. நீர் ஆண்டவரே இந்த ஓய்வு நாளில் உங்களுடைய ஆராதனை ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக கேட்கிறோம் ராஜா ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்த 2 பாஸ்டருக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. பரா பாஸ்டர் நீர் ஆசீர்வதிக்கிறீர். இன்னும் அதிகமாய் நீர் அவரை பயன்படுத்த போகிறீர் ஆண்டவரே. இன்னும் அதிகமான ஆண்டவரே ஏசப்பா வரத்தை நீர் அவருக்கு கொடுக்க போகிறீர். அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரோட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகளை ஆண்டவரை ஆசீர்வதிக்க போகிறீர் ராஜா ஆண்டவரே. உங்களுடைய ஆண்டவரே ஊழியத்தை செய்கிற தாசனை ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே விசேஷித்த ஆண்டவரே மகனாய் நீ நடத்த போகிறீர். அதற்காக நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம் ராஜா ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே டான் பாஸ்டரோட கையில ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அவரை இன்னும் அவரை நடத்துங்க ராஜா ஆண்டவரே. அவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரோட மனைவியை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவரை நீங்க கொண்டு வர போகிறேன் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய அதிசயம் செய்ய போகிறேன் ஆண்டவரே. அவர்கள் மூலமா அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா ஏசப்பா. ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் தேவனாகிய கர்த்தருடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. நீரே வெளிப்பட வேண்டும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். சங்கீதம் 8 பக்கம் 674. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர்.
உமது விரல்களில் கிரியாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நாம் பார்க்கும்போது நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமியில் எவ்வளவு மேற்கொண்டதாக இருக்கிறது. ஆமென். Hallelujah. நேரத்தில் சில நேரங்களில் எடுத்து ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமாண்டவரே, நன்றோடு துணிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, நன்றோடு துணிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அனைவருமாக நேசிக்கான பிதாவே, நன்றோடு துணிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. சர்வ வல்லவரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. சாவாதவரே, உங்களுக்கு நன்றி. ஒரு அபிஷேகப்படாத ஒரு வாசம் செய்வரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. உலகத்தை ரட்சிக்க வந்த மெய்யான ஒளியே, உங்களுக்கு நன்றி அப்பா. அந்த காலில் இருந்து எங்களை ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தவரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இஸ்ரவேலின் ராஜாவே, உங்களுக்கு நன்றி அப்பா. ராஜாதி ராஜாவே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தாவே, உங்களுக்கு நன்றி அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத செல்வ வல்லவரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அல்வாவும் ஒமேகாவும் ஆனவரே, உங்களுக்கு நன்றி அப்பா. ஆதி மன்னவும் ஆனவரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. வானங்கள் சிங்காசனம் பூமி உமது பாதவழி, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரையே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த மெய்யான ஒளியை நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாவத்தை குறித்து பாவியை நேசிக்கின்ற தெய்வமே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் பாவத்தை குறித்தும் நீரை குறித்தும் நியாயத்தை குறித்தும் எங்களை கண்டித்து வருபவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை காண்கின்ற எல்லோரையே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. யெகோவா ஈரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எபினேசரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யெகோவா ராஃபா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை நினைத்தவரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆபிரகாமின் தேவனே, உங்களுக்கு நன்றி அப்பா. ஈசாக்கின் தேவனே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. யாக்கோபின் தேவனே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக தன் குமாரனையே பலியாக கொடுத்தவரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. உங்கள் ரத்தத்தினால் எங்களை விலக்கி வாங்கினவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொழும்புகளால் எங்களை சுகப்படுத்தினீரே, அதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் அப்பா, இந்த உலக நாளில் எங்களுக்கு கொடுத்தீரே, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொருத்தரையும் முன்குறித்து நீங்கள் அழைத்து வந்தீரே, அதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல ஆண்டவரே. உமது ஆவினால் எல்லாம் பூமியின் ஆசீர்வாதம் அப்பா. நாங்கள் எங்களுடைய காலங்களில் இங்கே செய்யறவங்களா இல்லாத அளவுக்கு ஆண்டவரே, மாவிலை நிரப்பி ஆண்டவரே தாராக நடத்தி எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. நீரை எல்லாவற்றையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. நீரை நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நீரை அழைத்தவர் உண்மை உள்ள தெய்வமே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பொய்ப்பூர் ஆண்டவரை புறம்பான தெய்வம் இல்லையே, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரையே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்துகிறீரே, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எண்ணியடங்கா அற்புத அதிசயங்களை எங்களுக்கு செய்தீரே, அதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. போகிலும் வருகிலும் எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிறீரே, அதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஆண்டவரை கொரோனா எதிரில் ஆண்டவரை வயதில் இருக்கும்போது ஆண்டவரை எங்களை எந்த வியாதிக்கு நெருங்காத அளவு பாதுகாத்து வழிநடத்துகிறீரே, உங்கள் கோடான கோடி நன்றி அப்பா. எல்லா விதத்திலும் எங்களை போஷித்து வழிநடத்துகிறீரே, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் வாழ்வில் அப்பா எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறீரே, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உலகத்தை ரட்சிக்க வந்த மெய்யான ஒளியே, உங்களுக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே, சுகாரத்தை எங்களுக்கு தந்தவரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை நீர் உள்ள கையில் வரைந்து வைத்திருப்பவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீரே எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீரே, அதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த உலக அன்பு மாறி ஆண்டவரே, நீர் ஒன்றே, உன்னுடைய அன்பு ஒன்றே நிலையான அன்பு, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சிங்கக்குட்டிகள் பட்டி கிடக்கும், ஆனால் உண்மை தேடி ஒரு குறைவாக எடுத்திருப்பேன் என்று சொன்னதே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐந்தாம் இடத்து மேலே 5000 பேருக்கு போஷிக்க கொடுத்தவரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. சென்னி அழகா அற்புத அதிசயங்களை செய்தவரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல மெய்ப்பரே,
நீரே எங்களுக்கு எத்தனையோ நன்மைகள் இந்த வாரம் செய்திருக்கிறப்பா. அந்த நன்மைகளை நினைத்த ஆண்டவர் இந்த வேலை இந்த பாடலை பாடி ஆண்டவர் தேவனை நன்றி சொல்லி மகிமைப்படுறோம். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஆராதமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஆராதமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து
நாள் முழுவதும் உங்களுடைய போஷணத்தை கண்டு ஒரு நாள் எங்கள் ஆத்மாக்களை புதுப்பிக்கிறீரே, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கோடான கோடி நன்றி அப்பா. நீரே சர்வ சிருஷ்டிக்கு மிகமான, நீரே எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர் ஆண்டவரே. சர்வ வல்லவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நேற்று இன்றும் என்றும் மாறாதவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆமா ஆண்டவரே, நீரே இப்ப ஆராதனைக்கு தெரிந்து கொள்ளுவார் அப்பா. நீரே ஆராதனைக்கு பிரியமானவர் ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே உங்களுக்கு வென்று ஆண்டவரே. ஆராதனை நாயகர் நீர் அப்பா. ஆயுள் முழுவது வரைக்கும் ஆண்டவரே உண்மையை தொழுது கொள்ளுகிறோம் அப்பா. இந்த உலகத்தில் ஆண்டவரே மனித அன்பை தேடி போக வேண்டாம் ஆண்டவரே. நீர் மாத்திரமே நிலையானவர். நீர் மாத்திரமே நிலையானவர் அப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எபினிஸ்டரே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இதுவரை உதவியிலேயே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விடிவெளியே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் பிரியமே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே அப்பா ஆராதனைக்கு பாத்திரரே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. துதிக்கான மகிமைக்கு பாத்திரரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே,
செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆராதனை நாயகர் நீர் அப்பா, ஆராதனை மேஜரும் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை உட்குறித்தீரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. முடிவில்லா ராஜ்யத்துக்கு எங்களை அழைத்தீரே, அதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை இந்த உலகத்தில் வாழ்க்கிற ஆண்டவரே, அந்த முடிவில்லா ராஜ்யத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறீரே, அதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு நாளும் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீரே, அதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை ஆண்டவர் உமது ஸ்தானாதிபதிகளாக தெரிந்து கொண்டீரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை ஆண்டவர் உமது சாயலாக மாற்றிக்கொண்டு வருபவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக பிதாவின் வாழ்த்துக்காக வீட்டிலிருந்து எங்களுக்காக பறந்து பேசுகிற மத்தியஸ்தரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மேல் நீர் வைத்த அன்பு ஏராளம் அப்பா, எங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் அப்பா, உங்களுடைய குமாரனை எங்களுக்காக பலியாக கொடுத்தீரே, அதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எங்களுக்காக சிந்தினீரே, அதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பாவத்தெல்லாம் உமது தோளில் சுமந்தவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக காயப்பட்டீரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக நொறுக்கப்பட்டீரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுடைய முதுகுப்பினால் எங்களுடைய பாவத்தெல்லாம் சுமந்து நீண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமது அன்பு ஆண்டவரே ஆழமில்லாத ஆண்டவரே, உமது அன்பு அளவில்லை அப்பா. அந்த அன்புக்குள் எங்களை தெரிந்து கொண்டீரே, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இதோ இந்த நாளில் ஆண்டவரே எப்பா எங்களை ஒன்று கூட்டி உண்மை நோக்கி பார்க்க செய்த இந்த மாபெரும் கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நீ பேசுவீராக ஆண்டவரே, நீ ஜீவிக்கிற தெய்வம் அப்பா. இன்றைக்கும் ஆண்டவரே மனு குலத்தில் அப்பா இதோ ஆண்டவரே துயரங்களிலும் வேதனைகளிலும் ஆண்டவரே கண்ணீரிலும் மூழ்கி இருக்கிற ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே நீ பேசும் தெய்வமா இருக்கிறபடினாலே நமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களை சிலுவை நிலையில தாழ்ந்து ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசு ராஜாவின் நாமத்தில் எல்லா துதி ஸ்தோத்திர கன மகிமை ஆராதனை ஒருவருக்கே நாங்கள் செலுத்தி அதை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உட்காருவோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் உங்கள் யாவரையும் இயேசு ராஜாவின் நாமத்திலே வாழ்த்தி உங்களை வரவேற்கிறோம். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாங்கள் செய்திக்கு ஆதாரமாக துரிதமாக ஒரு வசனத்தை எடுத்து நாங்கள் வாசித்து தியானித்து இதோ ஜெபித்து நாங்கள் கடந்து போகிறோம். யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் இதோ இந்த நாளில் நாங்கள் எடுத்து நாங்கள் வாசிக்க போகிறோம். 15வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை நமக்காக வாசிக்கிறார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது வசனம் இப்படியா சொல்லுகிறது. வாசிக்க கேட்போமா? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும், நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லி யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் அநேக ஜனங்கள் அநேக மக்கள் ஐயோ என்னை படைத்த ஒரு தெய்வம் எங்கே இருக்கிறார், எங்கே நான் போய் தேடுவேன், நான் யாரை நோக்கி நான் கூப்பிடுவேன், எங்கே என் வாழ்க்கையில வந்த வேதனை துன்பம் துயரங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் என்றைக்கு எனக்கு மாறும் என்று சொல்லி அங்கலாய்க்கிற இதோ அத்தனை கோடிக்கணக்கான மக்களை மத்தை பார்த்து இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளை தெரிந்து கொள்ள முடியாது, ஏனெனில் கடவுளை ஒரு மனிதனும் காண முடியாது, கண்டு அவரை இதோ ஜீவனோடு இருக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆனால் அந்த தெய்வம் சொல்லுகிறார், நீங்கள் அல்ல நானே உங்களை தெரிந்து கொண்டேன், நான் தான் உன்னை உருவாக்கினேன், நான் தான் உன்னை படைத்தேன், நான் தான் உன்னை வாழ வைக்கிறவன், நான் தான் உனக்காக ஜீவனை கொடுத்து இதோ உயிரோடு எழுந்து இன்றைக்கும் நான் உயிரோடு இருக்கிறேன். இதோ இந்த நாளில் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இந்த நாளிலே நீங்கள் அல்ல நானே உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி. ஆகவே அன்பானவர்களே, அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். கடவுளை நாங்கள் எங்கள் அறிவினாலே தெரிந்து கொள்ள முடியாது, எங்களுடைய பலத்தினாலே தெரிந்து கொள்ள முடியாது, பணத்தினாலே தேவனை அறிந்து கொள்ள முடியாது. அன்பான என் சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இதோ ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இதோ உன்னை நான் தெரிந்து கொண்டேன். காரணம் என்ன? நாங்கள் அநேக முறை ஒவ்வொரு முறையும் நாங்கள் இந்த வசனங்களை தியானிக்கிறோம், வாசிக்கிறோம். இதோ சங்கீதம் 4 இதோ நாங்கள் வாசிக்கும் பொழுது 3வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. நாங்கள் வாசிக்க கேட்போம், துரிதமாக நாங்கள் வாசிப்போம். சங்கீதம் 4:3 இப்படியா சொல்லுகிறது. என்னது? பக்தி உள்ளவனை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டார். போதும். பக்தி உள்ளவனை கடவுள் தனக்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இதோ இந்த உலகத்தில் இதோ எத்தனையோ கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான மக்கள் உண்டு. இதோ ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு, ஒரு கடவுள் பக்தி உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். இதிலும் மேன்மையாக
என்னுடைய இந்திய தேசத்திலும் இலங்கை தேசத்திலும் என்னுடைய ஜனங்கள் தேவனை தேடி ஓடுகிறதை நாங்கள் கண்டிருக்கிறோம், நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அன்பான சகோதர சகோதரிகளே, இதோ எத்தனை தெய்வங்களை நாங்கள் தேடி போனாலும் உன்னையும் என்னையும் மீட்கும்படி உன்னை என்னை படைத்த தேவன் இதோ தன் ஜீவனை கொடுத்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், உன்னாலே இதோ என்னை தெரிந்து கொள்ள முடியாது, மாறாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். காரணம் என்ன? பக்தி உள்ளவனை என்று சொல்லி அவருக்காக தெரிந்து கொண்டாராம். ஆகவே ஏதோ ஒரு விதத்திலே, ஏதோ ஒரு பகுதியிலே இதோ உங்களுக்குள்ளே நமக்குள்ளே ஒரு பக்தி இருக்கிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது. ஒருவேளை நாங்கள் ரட்சிக்கப்படாத முன்பாக நாங்கள் பாரம்பரிய காரியங்களில் இருந்திருக்கலாம், ஒருவேளை நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கலாம், கிறிஸ்தவர்கள் அல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அன்பானவர்களே, பெற்றோர்கள் முன்னோர்கள் அவர்கள் ஏதோ ஒரு பக்தி அவர்களுக்கு தெரிந்ததை அவர் சொல்லிக் கொடுத்து மக்களை நடத்தினதை, பிள்ளைகளை நடத்தினதை நாங்கள் பார்க்கிறோம். உடைய வாழ்க்கையில அதை நாங்கள் கண்டிருக்கிறோம். ஆனால் அன்பானவர்களே, இந்த பக்தி உள்ளவனை தேவன் தமக்காக தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே கூட இதோ உங்களை தெரிந்து கொண்ட அந்த தேவன் ஒரு காரியத்தை இந்த நாளிலே உங்கள் மத்தியில் வைக்கிறார். அந்த காரியங்களிலே நாங்கள் இருக்கிறோமா? நாங்கள் அதன்படி நடக்கிறோமா? அதற்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து இருக்கிறோமா? நாங்கள் இந்த நாளிலே எங்களை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். தேவன் எங்களை தெரிந்து கொண்டார். நான் ஆண்டவருடைய பிள்ளை, எல்லாம் நலம், எல்லாம் நல்லது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ்கிறோமா? அதன்படி நடக்கிறோமா? அதன்படி செயல்படுகிறோமா? தேவனுக்கு ஏற்ற கனி கொடுக்கிறோமா? இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறோம். இந்த நாளில் அன்பான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையிலே தேவன் எங்களை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு காரணம் உண்டு. ஒரு நோக்கத்தோடு உன்னையும் என்னை தெரிந்து கொண்டார். அதை இந்த நாளிலே அன்பானவர்களே, இந்த வேதத்தின் மூலமாக சில வசனங்களை தியானித்து துரிதமாக நாங்கள் கடந்து ஜெபித்து நாங்கள் கடந்து போகிறோம். பாருங்களே, நாங்கள் எப்படி இருந்தோமா? வாசிங்கள். நாங்கள் மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. இது 20வது வசனம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை சீக்கிரமாய் எடுத்து நாங்கள் வாசிப்போம். கீழே இருக்கிற பகுதி வாசிங்க. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காதவரும் மங்கி எரிகிற திரையை அவர் அணைக்காத தெய்வம் என்று சொல்லி ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அன்பானவர்களே, எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள், ஆத்துமாக்கள் இன்றைக்கும் அழிந்து போகிறது. அந்த ஆத்துமாக்களை குறித்து என்னை சேர்த்து தான் நான் சொல்லுகிறேன். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? மங்கி எறிகிற திரியை அணைக்காதவர், முறிக்காதவர். இதோ இந்த நாளில் அன்பான சகோதர சகோதரிகளே, இதோ ஒருவேளை நாங்கள் விசுவாசமாய், நாங்கள் ஆண்டவருக்கு வைராக்கியமாய் இருக்கிறோம், பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறோமா? இல்லை, இதோ அவர்களுக்கு ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கை, ஏதோ ஒரு விசுவாசம், ஏதோ ஒரு பக்தி இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் எந்த நிலையில் அவர்களை பார்க்கிறோம்? இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே, மனிதனை இதோ வெறுக்கிற காலம் இன்றைக்கு பார்க்கிறோம். இதோ நேசிக்கிற எல்லா தன்மைகளும் இன்றைக்கு மாறி விரோதங்களை, பகைகளும் குரோதங்களும் எழுந்திருக்கிறது உலகம் முழுவதுமாக நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியங்களிலே நாங்கள் இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. மங்கி எரிகிற திரியை அணைக்காத தேவன். இது இந்த நாளிலே நாங்கள் ஒரு சில காரியங்களை செய்வோம் என்று சொன்னால், அது சரிவல்ல என்று சொன்னால் உடனே நாங்கள் அதை தூக்கி எறிந்து விட்டு, ஐயோ ஏன் இது நடக்கல என்று சொல்லி நாங்கள் மனுஷ சிந்தையில நாங்கள் அப்படியா நாங்கள் செயல்படலாம், பேசலாம், காரியங்களை நடப்பிக்கலாம். ஆனால் கடல் வார்த்தை அப்படி அல்ல. மங்கி எரிகிற திரியை அவர் மீண்டுமா என்ன பண்ணுகிறாராம்? எரிய செய்கிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்ட அந்த தேவன் இந்த நாளில் அன்பான சகோதர சகோதரிகளே, ரோமருக்கு எழுதின புஸ்தகம் சில வசனங்களை காட்டுகிறேன். இந்த நாளில் அன்பானவர்களே, இந்த ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம் அல்ல, இதை இந்த டிவி மூலியமாய், இந்த தொலைக்காட்சி மூலியமாய் அநேக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த நாளில் பேசிக் கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனும் மகளும்
அந்த வாழ்க்கையில இதோ செழிப்பான ஒரு ஆசீர்வாதமான தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழும்படிக்கு தேவன் இந்த நாளில் இதோ ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரத்துல 24வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. என்னவா நாங்கள் வாசிக்க கேட்போம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? என்ன? அவர் யூதரில் மாத்திரம் அல்ல. அப்படி என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, ஆம், அவர் சொந்தத்தில் வந்தார். அந்த சொந்தமோ இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, இரட்சகரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த மகத்துவம் உள்ள தெய்வம் இதோ மனுக்குலத்தை மீட்கும்படிக்காக மனிதனாய் அவதரித்து வந்தார். ஆனால் அவர்களோ இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே இந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. என்னது? அவர் யூதர்களுக்கு மாத்திரமல்ல, புறஜாதிகளிலும் இருந்து நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனை அறியாமல் இருந்து காட்டு ஒளிவு மரத்தில் நீங்கள் தொடர்ந்து ரோமர்களை வாசிக்கும் பொழுது அங்கே எழுதியிருக்கிறது, நாங்கள் எல்லாம் ஒட்டப்பட்டிருக்கிறோம் அந்த மரத்தில். அதான் நம்மால தேவனை பிழைக்கும். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில சிந்தித்து பார்ப்போம், கேள்வி எழுப்பி பார்ப்போம். இன்றைக்கு ஏன் எங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்கள் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆகவே அன்பான சகோதரி சகோதரிகளே, இந்த காரியத்தில் நாங்கள் பார்க்கிறோம் 16வது வசனத்தில் அவர் ஏன் தெரிந்து கொண்டாராம்? என் நாமத்தினால பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்க என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் நீ எதை வேண்டுமானாலும் கேட்டால் கொடுப்பாரா? இல்லை. தேவனுக்கு பிரியம் இல்லாமல் நீ தீண்டான காரியங்களிலும் அழிவுக்குரிய காரியங்களிலும் உன் ஆத்மாவையும் உன் சரீரத்தையும் உன் குடும்பத்தையும் அழித்து போடுகிற காரியங்களை நீ கேட்பாய் என்று சொன்னால் தேவன் ஒரு பொழுதும் தரமாட்டார். உன் ஜெபத்துக்கு பதில் தரமாட்டார். ஆனால் பிதா மகிமைப்படும்படி இயேசு நாமத்தில் நீ கேட்பாய் என்று சொன்னார், இதோ அவர் கொடுப்பார். அவர் உன் வாழ்க்கை இது மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எண்ணிப்பார், கேள்வி எழுப்பிப்பார். இன்றைக்கு அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, இந்த நீங்கள் போக என்ன செய்யணுமா? நீ பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, நீ போய் கனி கொடுக்க வேண்டுமா? ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு உலகத்தில் பார்க்கிறோம், எங்கு பார்த்தாலும் அழிவுகள், கொள்ளை நோய் பார்க்கிறோம். இதோ மனிதனுக்கு மனிதன், ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி விரோதமாய் எழும்புவார்கள். இயேசு சொன்ன வார்த்தை நடக்கிறது. இதோ மாத்திரமல்ல, பேரழிவுகள். இதோ பூமி அதிர்ச்சி அப்படியே மடிந்து 300-2000 பேர் மடிந்து போனார்கள். இதோ தண்ணீரினால் அழிவு, தீயினால் அழிவு என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் செய்தி நாங்கள் வாசித்து பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் கனி கொடுக்கிற பிள்ளைகளா நாங்கள் இருக்க வேண்டுமா? அது மாத்திரமல்ல, இந்த கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீயும் நாம் அந்த கனிக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்க. எண்ணங்கள், சுபாவங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? ஆகவே தான் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆகவே தான் நான் உங்களை இதோ ஏற்படுத்தினேன், எனக்காக தெரிந்து கொண்டு உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லி எனக்கு அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில தேவன் எங்களை அழைத்த தேவன் ஒரு நோக்கத்தோடு ஒரு காரணத்தோடு அவர் அழைத்தார். இந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாங்கள் இருக்கிறோமா? ஒருவேளை புதிதாய் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு உன்னை பார்த்து அழைக்கிறார். வா மகனே, மகளே, என்னிடத்துல வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உன் வாழ்வை மாற்றுவேன் என்று சொல்லி நீ விசுவாசித்தார், இதோ கர்த்தருடைய மகிமை நீ காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அன்பானவர்களே, இதோ இந்த நாளில ஒருவேளை நாங்கள் சொல்லுகிறோம், நல்லது நாங்கள் கதைப்பது நல்லது, பேசுவது நல்லது, நாங்கள் சில காரியங்களை சொல்வது எளிது, உண்மைதான். ஆனால் எங்கள் வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகள், பாடுகள், எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் கடந்து வரும் பொழுது எங்கள் வாழ்க்கையில எத்தனை காரியங்கள் என்று சொல்லி ஒருவேளை அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஏசாயா நாங்கள் வாசிப்போம், எடுத்து 48வது அதிகாரத்துல 10வது வசனம், வேத வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? ஏசாயாவின் புஸ்தகம் இதோ 48வது அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சீக்கிரமாய் எடுத்து வாசிப்போமா? 10வது வசனத்தை வாசிக்கும். இதோ நான் உங்களை புடமிட்டேன். ஆகவே அன்பானவர்களே, மனுக்குலத்தில் ஒரு பெரிய கேள்வி, ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல,
இதோ உலக மக்கள் கூட ஏன் கடவுள் எங்கள் வாழ்க்கையில் இப்படி சோதனை, ஏன் இவைகள் அனுமதிக்கணும், ஏன் என்று சொல்லி இதோ நான் புடமிட்டு அந்த புடமிடும் பொழுது அதனுடைய முடிவு என்னவா இருக்கிறதா? வாசிங்க. ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் வசனம் சொல்லுகிறார். பார்த்தீங்களா? உன்னை நான் தெரிந்து கொண்டேன், நீங்கள் இல்லை, நான் தான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். எந்த இடத்துலயாம்? உபத்திர கோட்டையில், உங்களுடைய உபத்திர வாழ்க்கையில் இருந்து பாதாளத்துக்கு அழிவுக்கு போகிற ஆத்மாவை அழிவில் இருந்து உன்னையும் என்னை மீட்டாரே, ஏதோ உண்மைதான், உங்களை புடமிடுகிறேன் என்று சொல்லி. காரணம் என்ன? ஏன் புடமிட வேண்டும்? ஏன் என்று சொன்னால் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் ஒரு தங்க நகையை பாருங்களேன். அதை நாங்கள் பார்க்கும் பொழுது முதலாவது அது இன்னைக்கு ஏதோ அது மினுக்கிறது போல இருப்பது அல்ல. அதை பாருங்களேன், அது கருப்பாக, அது அசிங்கமாக இருக்கும். ஆனால் அந்த காரியங்களை அதை உருக்கி, அதை அடித்து, அதை நொறுக்கி அநேக காரியங்களை அதுக்கு வடிவம் கொடுத்து பிறகுதான் அது ஒரு அழகான ஒரு மோதிரமாகவும் ஒரு செயினாக வருகிறது. அதில் அறிந்திருக்கிறோம். காரணம் என்ன? இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம்? அதை புடமிட்ட பிற்பாடு தான் அது பொன்னாக ஒரு அழகான ஒரு பாத்திரமாக ஒரு பொருளாக விளங்குகிறதை பார்க்கிறோம். அதுபோல இன்றைக்கு உன்னையும் என்னையும் மேன்மையாக இது கனியிலே நிலைத்திருக்கும்படி, கனி கொடுக்கும்படி தேவன் அழைத்தாரே, அதற்கு நாங்கள் பாத்திரவான்களா இருக்கிறோமா? இல்லை. என் வாழ்க்கையில ஆண்டவரே எத்தனை உபத்திரம் ஆண்டவரே, உண்மைதான். என் வாழ்க்கையில் உபத்திரங்கள் வந்தது உண்மைதான், போராட்டங்கள் வந்தது உண்மைதான். தேவனை அறிந்த பிற்பாடு அநேக வனாந்திர வாழ்க்கைகள், அநேக பாடுகள், அநேக நிந்தைகள், அநேக அவமானங்கள், அநேக காரியங்களிலே கடந்து வந்தது உண்மைதான். சொல்லியல யாரும் இல்லை, வேதனைக்கோ முடிவு இல்லை என்று சொல்லி. ஆனாலும் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உம்மிடத்தில் உண்டு. ஆண்டவர் உம்மிடத்தில் உண்டு. ஏன் அழைத்தவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆகவே அன்பான சகோதரி சகோதரிகளே, துரிதமாக 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5வது அதிகாரத்தில் நாங்கள் வாசிப்போம். 5வது வசனத்திலிருந்து 7 முடிய நாங்கள் வாசிப்போம். அதற்கு ஒரு விளக்கம் அங்கே பேதுரு சொல்லுகிறார். என்ன அது? நாங்கள் வாசிக்க கேட்போம். 1 பேதுரு நாங்கள் 1ஆம் அதிகாரம் 5, 6, 7 வாசிக்க கேட்போம். பேதுருவின் புஸ்தகம் சீக்கிரமாய் துரிதமாய் எடுக்கணும். எடுத்து வாசிப்போமா? கடைசி காலத்திலே பாருங்களேன், பேதுரு இந்த இடத்துல சொல்லுகிறார், இதோ கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு, இந்த கடைசி காலத்தின் ரட்சிப்பு உண்டு. இந்த ரட்சிப்புக்கு அநேக ஆத்துமாக்களை மீட்கும்படிக்காக வாசிங்க. ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்திலே உனக்கும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நல்லது. வாசிங்க கீழே இருக்கிற வசனம். இதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறோம். பாருங்களே, இதனாலே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் நலம். அதை தான் சீடர்கள் ஆண்டவருடைய நாமத்தில் போய் இதோ அவர்கள் பேயையும் இதோ நோய்களையும் அவர்கள் விரட்டி சுகப்படுத்தி வந்து, ஆண்டவரே இதோ எங்களுக்கு அவையெல்லாம் கீழ்படுகிறது என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னார், இவைகளை குறித்து நீங்கள் மிகவும் ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. ஆனால் உங்களுடைய நாமங்கள் எங்கே எழுதப்பட்டிருக்கணும்? அது பரலோகத்தில் எழுதப்பட்டு அது நித்தியத்துக்கும் இருக்கணும். அதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கானவர்களே, இதோ நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். வாசிங்க. அப்புறமா என்ன சொல்லப்படுகிறது? என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியம். துன்பப்பட வேண்டியது அவசியம். துன்பத்தின் வழியாகத்தான் இன்பத்தை காண முடியும். இன்பம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி எங்களால எப்படி சொல்ல முடியும்? அந்த துன்பத்தின் வழியாய் வந்தவர்களை போய் கேட்டு பாருங்க. அவங்க வாழ்க்கையில சொல்லுவாங்க, ஐயோ என் வாழ்க்கையில இப்பேற்பட்ட துன்பம் வந்தது, என் வாழ்க்கையில இப்பேற்பட்ட போராட்டம் வந்தது, இதோ நான் அழிந்து போகத்தக்கதாக, நான் மூழ்கி போகத்தக்கதாக, என் குடும்பம் அப்படியாக வீழ்ந்து போகத்தக்க
போகத்தக்கதாக சூழ்நிலைகள் வந்தது. ஆனாலும் இதோ சகோதரி சகோதரியே, நீ பயப்படாது. என் வாழ்வை மாற்றின இயேசு உன் வாழ்வை மாற்றுவார். உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். உன் துன்பத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றி அவர் எழுப்ப நான் சாட்சி உள்ளவனாய் உனக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அங்கே தேவநாமம் மகிமைப்படும். அப்படின்னு சொன்னார். வேதனை, துன்பங்கள், துயரங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது நாங்கள் முறுமுறுப்போதும் நாங்கள் அநேக காரியங்களை இன்றைக்கு குறை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அன்பானவர்களே, இது துன்பப்பட வேண்டியது அவசியமா, தேவ பிள்ளைகளுக்கு அது அவசியமா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. அப்புறமா துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். நீங்க கொஞ்ச காலம் பாருங்களேன், அது கொஞ்ச காலம் தான். பலவிதமான சோதனைகள் வாழ்க்கையில சோதனை வரும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வரும், அநேக சோதனை வரும். ஆனால் அந்த சோதனையில நாங்கள் நினைத்திருக்கும் பொழுது, தேவனை சார்ந்து கொண்டிருக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில வெற்றி வரும், எங்கள் வாழ்க்கையில ஜெயம் வரும். அப்புறமா என்ன நடக்கிறது? அழிந்து போகிற பொன்னினாலே அக்கினினால, அதை தான் முன்பாக உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். அக்கினினால அது சோதிக்கப்படுகிறது. அதை பார்க்கிறோம் அதிக விலையேற பெற்ற உங்களுடைய என்னுடைய விசுவாசம் அது என்ன செய்யப்பட வேண்டுமா? சோதிக்கப்பட வேண்டும். என்னுடைய விசுவாசம் என்னவா? சோதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இதோ எத்தனை பேர் நாங்கள் ஒப்பு கொடுக்க தயாராக இருக்கிறோம். என் வாழ்க்கையில் அன்பான சகோதர சகோதரிகளே, சின்ன சின்ன காரியங்கள் வரும் பொழுது நாங்கள் சோர்ந்து போகிறோமா? மாற்றமல்ல, இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, உமக்காக ஆண்டவரே நீர் அழைத்திருக்கிறீரப்பா, இந்த சோதனைகளை கடந்து செல்ல எனக்கு நீர் உதவி செய்வீர் என்று சொல்லி மாற்றமல்ல அன்பானவர்களே, ரோமர் 11ஆம் அதிகாரம் 29 வாசித்து பாருங்க. வீட்டில் அங்க எழுதியிருக்கிறது, இதோ அவருடைய அழைப்பும் கிருபை வரங்களோ என்றுமே என்னதான் அது மாறாது. கிருபை வரங்கள் மாறாது. காரணம் என்ன? ஏன் அது மாறாது? இதோ எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, இயேசு நேற்றோ இன்றோ என்றோ அவர் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அவர் அழைத்த தேவன் வாழ்க்கையில் விசுவாசத்தில் நீங்கள் உறுதிப்பட சில சோதனை வழியால் உங்களை நடத்துகிறதை நாங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் அப்படி இருக்கிறதா? அதை ஒப்பு கொடுப்போமா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல இன்றைக்கு இந்த துதி ஆராதனையில தம்பி சில வசனங்கள் எல்லாம் அவர் உச்சரித்தார். நான் அதை கேட்டுக்கொண்டு தான் இருந்தேன். எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது, ஆண்டவரே நீங்க நிரூபிக்கணும், ஆண்டவரே நீர் பேசும் தெய்வம், ஆண்டவரே நான் மனுஷிகத்தில் அல்ல, ஆண்டவரே பரிசுத்த ஆவிக்குள்ளே ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும் என்று சொல்லும் பொழுது தேவன் அதை உறுதிப்படுத்துவார். என்ன? 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். சீக்கிரமாய் நீங்களோ முன்பாக அந்தகாரத்திலே, ஒருவேளை இதை கேட்டு பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, சகோதரி சகோதரிகளே, என் வாழ்க்கை அந்தகாரமா இருளாய் இதோ இருக்கிறது என்று அங்கலாய்க்கிறாயா? இதோ ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்காக உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டார். மீண்டும் சொல்லுகிறேன், நான் இந்திய தேசத்திலிருந்து இந்த நாட்டுக்கு வருவேன் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது அல்ல. இதோ அன்பானவர்களே, நான் வேறு காரியமாய் இந்த தேசத்துக்கு வந்தேன் என்று சொல்ல இயலாது. மாறாக தேவ நாமம் மகிமைப்படும்படி அவர் அழைத்து வந்தார். அல்லேலூயா. ஆனால் போராட்டங்கள் வந்தது, நிந்தைகள் வந்தது, துன்பங்கள் வந்தது, ஏளனங்கள் வந்தது, கண்ணீர் வந்தது, பாடுகள் வந்தது. மத்திய சோதனையில் விழுந்து போகும்படி வந்த சூழ்நிலையில் தேவன் ஆச்சரியமான ஒளியை மீண்டுமாய் ஒளிபரப்பு செய்தார். அல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் செய்வார், நம்மை செய்வார். வாசிங்க. அப்புறமா என்ன சொல்லப்படுகிறது? நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான
என்னைக்காவது உணர்ந்திருக்கிறோமா? யோசித்து பாருங்க, கேள்வி எழுப்பி பாருங்க. நாங்கள் எப்படியா எங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறாரா? அன்பானவர்களே, இதோ இந்த நாளிலே ஒரு ராஜா ஒரு ராணி இந்த தேசத்தில் இருப்பாங்கன்னா அவருடைய பிள்ளைகளை ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லுவாங்க, இளவரசர் என்று சொல்லி. ஆனால் அதுக்கு மேன்மையாக உன்னையும் என்னையும் அந்த ராஜாதி ராஜா உங்களை வைத்திருக்கிறார். இதோ அவர் சொந்த இதோ சந்ததியாகவும் இதோ ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் சொந்த ஜனமாக உன்னையும் என்னை வைத்திருக்கிறார். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 28:20 உங்களுக்கு தெரியும் அன்பானவர்களே, வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து சீடர்கள் மத்தியிலே அவர் தோன்றி அநேகருக்கு அநேக காட்சிகளை கொடுத்து அவர் கடைசியாக பரமேறி செல்வதற்கு முன்பாக இதோ ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சொன்னார், இதோ எல்லாருக்கும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து அவருடைய சீடர்களாக்கி ஞானஸ்தானம் கொடுத்து நான் உபதேசித்த அந்த காரியங்களை அவளுக்கு உபதேசித்து அவளுக்கு நீங்கள் அதை உபதேசித்து அவர்களை கிறிஸ்துவனை நீங்கள் கொண்டு வாங்க. இதோ உலகத்தில் முடிவு பண்ணேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அந்த வாக்கு கொடுத்தார். ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கு உன்னையும் என்னையும் அழைத்த தேவன் ஒரு மகிமையான தேவன். இந்த நாளிலே கூட அன்பான சொல்லுகிறேன், நாங்கள் ஒரு வருஷம் கூட எங்களை தாழ்த்துவோமா? அந்த முறை இந்த நாளில் என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, என் வாழ்வை மாற்றினார்கள். நாங்கள் இந்த நாளில் அன்பானவர்களே அவர் எப்படியா அழைத்தாராம்? ஏசாயா 43:1 வசனம் சொல்கிறது, பேர் சொல்லி நான் அழைத்தேன். அல்லேலூயா! எப்படி அழைத்தாராம்? பேர் சொல்லி அழைத்தாராம். நாளில் அன்பானவர்கள் நாங்கள் ஒரு வருஷம் கூட நாங்கள் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அப்பா எங்களை அழைத்த நோக்கத்தை ஒருவேளை நாங்கள் ஆண்டவரே தவறிவிட்டிருந்தால் இன்றைக்கு எங்களை மீண்டும் தூக்கி எடுங்க. நமக்காக கனி கொடுக்கிறவளாய், கனியில நிலைத்திருக்கிறவளாய், உங்களுடைய சாட்சிகளாக நாங்கள் வாழ ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யப்பா என்று சொல்லி எழுந்து நின்று ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி நாங்கள் ஜெபித்து நாங்கள் அப்படியாக ஒப்பு கொடுக்க போகிறோம். நாங்கள் அப்படியாக தொடர்ந்து கண்களை மூடுவோமா? இந்த நாளில் அன்பான சகோதரிகளை கண்களை மூடி நாங்கள் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அப்பா செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே, உபத்திர கோட்டைகளை தெரிந்து கொண்டு ஆனாலும் ஆண்டவரே இந்த நாளில் எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் கூட ஆண்டவரே இடத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் ஒரு கணம் ஆண்டவரே இதோ இந்த நாளிலே கூடப்பா ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு சகோதரியும் சகோதரியும் ஆண்டவரே, ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரே இதோ பேர் சொல்லி அழைத்தீரப்பா, உமக்காக அழைத்தீர் ஆண்டவரே, கனி கொடுக்கும்படி அழைத்தீரப்பா, இதோ அதில் நிலைத்திருக்கும்படி செய்தீர். இதோ இந்த நாளில் அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே ஒரு பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவர் கிரியைகளை நடப்பிப்பதாக இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மகிமையுள்ள ஆண்டவர் இந்த நாளிலே எவர்களை தெரிந்து கொண்டார்களோ அவரை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்திருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார், எவர்களை மகிமைப்படுத்தினார்களோ அவர்களை ஆண்டவர் நீதிமானாக்கியிருக்கிறார். ஆகவே இந்த நாளே கேட்ட வசனத்தின்படி நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பாக்கியங்களாக இருக்கிறபடியா இந்த நேரத்தில் நாங்கள் செபித்து மிகுதி காரியங்களை சீக்கிரமாய் நாங்கள் செய்து முடித்து இந்த ஆராதனை முடிக்க போகிறோம். கிருபையும் இறக்கப்பட்ட நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்டு இந்த நாளிலே ஆண்டவரே இந்த எங்கெங்கே தேசங்கள் இருந்து கேட்கிறார்களோ அந்த மக்களையும் சபை மக்களையும் இயேசு கிறிஸ்து சிலுவை நிலையில் வைத்து அவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கும்படியா இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.